கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்ற நாளும் கூட அன்பான சகோதரிகள், என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. அன்பான சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட உபாகம் 28வது அதிகாரம் 12வது வசனம் கூட நாம் வாசித்தோமானால், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் முழுமையாக வாசித்தோமானால், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான சகோதரிகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலும், அவருடைய வார்த்தை வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நமக்கு ஆண்டவர் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நம் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சிலர் முன்பாக நாம் அற்பமாக கூட எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். நம் வீட்டிலும் அப்படி சூழ்நிலை இருக்கலாம். ஒரு சில சகோதரர்கள் வேலைக்கு செல்பவர்கள், வெளியிடங்கள் செல்பவர்கள், மனிதர்கள் மற்ற மனிதர்கள் முன்பாக கூட அப்படியே இருக்கலாம். அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். நம்ம மேல் தவறே இல்லாதபடியிலும் கூட, தவறில்லாத பட்சத்திலும் கூட நம்ம மேல் குற்றங்களை குற்றப்படுத்தி பேசுகிறவர்களாகவும் இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவர்கள் மத்தியிலும் கூட நம் தேவனாய் கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கையிட்டு செய்கிற வேலைகளை நமக்கு ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை நமக்கு சந்திக்கும்படியாக நம் தேவனாய் கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நல்ல ஆலோசனை கர்த்தராக நமக்கு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மால் இயன்ற மற்றும் மற்றவர்களுக்கு நம்மிடத்தில் இருப்பதிலே மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும்படியாக நமக்கு கர்த்தர் நாம் கையிட்டு செய்யும் வேலைகளில் நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு பண தேவைகளை கர்த்தர் என்ன தேவைகளோ அந்த பண தேவைகளை நமக்கு சந்திக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் அளவுக்கு கர்த்தர் நமக்கு நம்முடைய பண தேவைகளை சந்திப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதே உபாகம் 28வது அதிகாரத்தில் 8வது வசனம் கூட நாம் வாசித்தோமானால், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதங்களை கட்டளை இடுகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய களஞ்சியங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மால் இயன்றபற்றும் மற்றவர்களுக்கு நம்மிடத்தில் உள்ளதிலிருந்து கொஞ்சம் நம்மிடத்தில் இருப்பதில் கொஞ்சமாக எடுத்து கொடுக்கிற இருதயம் உள்ளவராகவும் நாம் இருந்தோமானால், நாம் எந்த அளவு கொடுக்கிறோமோ அதை இரட்டத்தனையாக நம் தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறவராகவும் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அப்படியே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைய நாளில் போல உம்மால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை அப்பா, வசனத்தின் மூலமாக அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் அப்பா, இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே, கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு அப்பா ஆசீர்வதிக்கிற தேவனாக எங்களுக்கு கூட இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிற சுவாமி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், எங்கள் சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் கூட தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறபடியினாலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீர் வாய்க்க செய்கிற அப்பா தகப்பனே சுவாமி, கைகூடி வர செய்கிற தேவனாகவும் எங்களோடு கூட இருக்கிறீரே சப்பா தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக தகப்பனே சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களால் இயன்ற மட்டும் நாங்களும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஆண்டவரே அப்பா இயேசு சுவாமி, அந்த சூழ்நிலைகளை கர்த்தாவே சுவாமி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியே ஜெபிக்கிற சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா.
உன் களஞ்சியங்களை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவரே நீ சொல்கிற வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிற எஸ்அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உன் கத்தர் அந்த கத்தர் சொல்கிற வார்த்தையாவது உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று ஆண்டவரே அப்பா நீர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வருகிற நாட்களில் அநேகர் முன்பாக நீ உயர்த்தப்படுவாய், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் உனக்கு நான் ஆசீர்வாதங்களை கட்டளை இடுவேன் என்று ஆண்டவரே நீர் எங்களோடு சொல்கிற இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை அற்பமாக எண்ணினவர்கள் மத்தியில் நான் உன்னை உயர்த்துவேன், நீ கையிட்டு செய்யும் காரியங்களை எல்லாம் உனக்கு ஆசீர்வதிப்பேன், உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவரே நீ சொல்கிற வார்த்தைக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் அப்பா. நீ அநேகருக்கு உதவிகள் மறைமுகமாக ரகசியமாகவும் ஒரு சிலருக்கு நீ உதவிகள் செய்து கொண்டிருக்கிறதை நான் அறிவேன் என்று ஆண்டவரே நீ சொல்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற சாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நீர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறபடினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. வருகிற நாட்களில் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று ஆண்டவரே உம்மால சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற சாமி. அப்பா நீர் கர்த்தாவே சாமி எங்களோடு அப்பா மகிமை இடைப்பட்டு பேசி இந்த வார்த்தை வசனங்களின்படி அப்பா எங்களுடைய அப்பா தகப்பனே வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நீர் ஆசீர்வாதங்களை அப்பா தந்து எங்களை நல்வழியில் வழிநடத்த போவதற்காகவும் ஆண்டவரே எங்கள் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவரே அப்பா நீர் கர்த்தாவே சுவாமி தயவு பெருத்த தேவனாக இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.